ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம ஃபியூஸ் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது ஒரு கிரைம், ஹேஸ்ட், த்ரில்லர், வார், ஆக்ஷன் படமா எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். படத்தோட ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா லண்டன்ல இருக்க நகரத்துல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. அங்க அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு பாம்பு ஒன்று கண்டுபிடிக்கப்படுது. அது பார்த்தீங்கன்னா பூமிக்கு நடுவில் புதைச்சி வச்சிருக்காங்க. உடனே அவங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண போலீஸ் மிலிட்டரி எல்லாமே வந்து இறங்கிடுறாங்க. நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா மிலிட்டரி டீம்ல இருக்க அவர் கையில தான் அந்த பொறுப்பு ஒப்படைக்கப்படுது. அந்த பாம்பு எப்படி டிஃப்யூஸ் பண்ணுன்ட்டு. அதே மாதிரி அந்த நகரத்துல இருக்க மக்கள் எல்லாம் ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு மூவ் பண்ணவும் செய்யறாங்க. இதை பயன்படுத்தி பாத்தீங்கன்னா ஒரு கேங்கு அங்க இருக்க பேங்க் ஆட்டையை போட்டுடலாம், சோ நம்மளும் செட் ஆயிடலாம் அப்படின்ட்டு பாக்குறாங்க. இந்த விஷயம் போலீஸ்க்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்ன, நம்ம ஹீரோ அண்ட் டீம் பாம்பை டிஃப்யூஸ் பண்ணாங்களா, அதே மாதிரி அந்த கொள்ளையை தடுத்து நிறுத்தினாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளே தான். படத்தோட ஆரம்பத்திலிருந்து எண்டு வரைக்கும் பரபரப்பா சூப்பரான ஒரு ஸ்கிரீன் பிளே எழுதி எடுத்திருக்காங்க படத்தை. அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் படத்தில் நடிச்சிருக்க ஒவ்வொருத்தருமே நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காங்க. அந்த பேங்க் ராபரி காட்சிகளா இருக்கட்டும், அதே மாதிரி பாம்பை டிஃப்யூஸ் பண்ற காட்சிகளா இருக்கட்டும், ரெண்டுத்தையுமே ரொம்ப பரபரப்போட உச்சிலேயே நம்ம உட்கார வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த இடங்கள்ல எல்லாம் சஸ்பென்ஸ் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதே மாதிரி லண்டனையே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். டெக்னிக்கலி இந்த படம் சவுண்டாவே இருக்கு. எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயுமே சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே இருந்தது. இந்த படத்தோட நெகட்டிவ் பத்தி பார்த்தீங்கன்னா கேரக்டர் ரைட்டிங் தான். யார் கேரக்டருமே பெருசா எழுதல, யாரோடைய மிகில வந்து படத்தை பார்க்க முடியல. அது மட்டும் இல்லாம ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே நம்ம யூகிக்கிற மாதிரி தான் இருக்கவும் செய்யுது. அதுவும் கிளைமேக்ஸை பத்தி சொல்லணும்னா எனக்கு பெருசா பிடிக்கவே இல்லை. அந்த அளவு தான் எழுதி எடுத்து வச்சிருக்காங்க கிளைமேக்ஸ். மொத்தத்தில் இந்த படம் கேட்டீங்கன்னா நீங்க ஒரு த்ரில்லர் ஜானர் ஃபேனா இருந்தா கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்கு. இருந்தாலுமே கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் உறுத்தலா இருக்க தான் செய்யுது. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 7 மார்க் கொடுக்கலாம். படத்தில் அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை, நீங்க ஃபேமிலியோட ட்ரை பண்ணலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.